உங்கள் நடத்தை உங்கள் ஃபண்டை விட முக்கியம். மார்க்கெட் மேலே போகும், மார்க்கெட் கீழே வரும். ஆனால் இரண்டிலும் முடிவை தீர்மானிப்பது உங்கள் நடத்தை மட்டும்தான். மார்க்கெட் உயரும்போது எல்லாமே பச்சை நிறமாக தெரியும். ரிட்டர்ன் சுலபமா வர்ற மாதிரி தோன்றும். செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அதிகமா இருக்கும். அந்த நேரத்துல உணர்ச்சியால் முடிவெடுக்காதீங்க. அதே எஸ்ஐபி தொகையை தொடருங்க. புதிய ஃபண்டுகளை உணர்ச்சியால் வாங்காதீங்க. பிளான்ல இருந்தா மட்டும் ரீபேலன்ஸ் பண்ணுங்க. சலிப்பாக இருங்க. ஏனெனில் பேராசை தான் டிசிப்ளினை கெடுக்கும். மார்க்கெட் சரியும் போது விலை குறையும், செய்திகள் பயமுறுத்தும், சந்தேகம் வரும். அந்த நேரத்துல பயந்து நிறுத்தாதீங்க. எஸ்ஐபியை இடைநிறுத்தாமல் தொடருங்க. அடிக்கடி போர்ட்ஃபோலியோ பார்க்காதீங்க. ஆரம்பத்தில் வைத்த பிளானுக்கு ஸ்டிக் ஆகுங்க. வருமானம் அனுமதித்தால் எஸ்ஐபியை அதிகரிக்கலாம். ஏனெனில் பயம்தான் காம்பவுண்டிங்கை நிறுத்தும். உண்மை என்னன்னா, முதலில் தோல்வி அடைவது ரிட்டர்ன்ஸ் இல்லை, நடத்தை தான். மார்க்கெட் உயர்ந்தாலும் மார்க்கெட் குறைந்தாலும் டிசிப்ளினை பாதுகாத்தால் போதும். அதனால்தான் எஸ்ஐபில உங்கள் நடத்தை உங்கள் ஃபண்டை விட முக்கியம். மார்க்கெட்டுகள் மாறும், டிசிப்ளின் மாறக்கூடாது. இது எஸ்ஐபி ரூல் எண் 11.